எங்களோட டார்கெட் வந்து அந்த குழந்தை கிடையாது. எங்களோட டார்கெட் வந்து கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிற விஷயத்த அந்த இளைஞன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 15 நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பகுதியில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அருகில் வந்து ஒரு 10 வயது சிறுமியை பாலியல் கொடுமை செய்த இளைஞனை 14 நாட்கள் கைது செஞ்சுருக்காங்க. அந்த இளைஞன் வந்து ஒரு அதிர்ச்சியான வாக்குமூலத்தை வந்து நேற்று வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 14 நாட்களுக்கு முன்பு அந்த சிறுமியை வந்து நான் பாலியல் கொடுமை செய்தேன், ஆனால் அதுக்கு முந்தைய நாளே வந்து இன்னொரு சம்பவம் வந்து நடந்தது. ஸோ நாங்கள் பொதுவாக வந்து ஆந்திராவில் ஒரு சூலூர்பேட்டையில் இருக்க ஒரு ஹோட்டலில் வந்து பணிபுரிந்து கொண்டு இருக்கோம். என் நண்பர்கள்லாம் பணிபுரிந்து கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து லீவ் டைமில் ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் டைமில் வந்து நாங்கள் அங்கங்கே சும்மா ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுவோம், அங்கங்கே சுற்றுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து வந்தோம். ஸோ விசாரணையில் வந்து அவர் வந்து கஞ்சாவில் வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க, கஞ்சா போதை அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ கஞ்சா போதை அதிகமானதால் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம், ஆனால் வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இதே மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள் வந்து அதே இடத்துல வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். அந்த கர்ப்பிணி பெண்ணை யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அந்த கர்ப்பிணி பெண் வந்து துணிச்சலாக செயல்பட்டு ஒரு பயத்தோடையும் ஒரு அச்சத்தோடையும் வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டது, யார் நீ அப்படி இப்படி சண்டை போட்டது. ஸோ அதனால் நான் மீண்டுமே வந்து போயிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தான் மீண்டுமே வந்து அந்த குழந்தை பின்னாடியே போயிருந்தேன். அப்போ வந்து நான் கஞ்சா போதையில் வந்து இருந்தேன். அதனால தான் வந்து அந்த பெண்ணை அந்த குழந்தைய வந்து பாலியல் கொடுமை வந்து செய்தேன் அப்படிங்கிற விஷயத்த விசாரணையில் வந்து அந்த இளைஞன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் சம்பவமாக இதுக்கு முன்பு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விசாரித்து கொண்டு இருக்காங்க. ஸோ அவரை மட்டும் இல்லாமல் தொலைபேசியில் அவங்க நண்பர்கள் கிட்ட வந்து வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அந்த நண்பர்கள் யார் யார், இவர் வந்து இன்னைக்கு தான் வந்து ஒரு ஓப்பனான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஃபாலோ பண்ண ஆனால் வந்து அவங்க திட்டி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்பே வந்து பல விஷயங்களை வந்து இவங்க வந்து நடத்தியிருக்காங்க. இவங்களோட கும்பலே வந்து நடத்திருக்கு. இது வந்து ஒரு தனி மனிதன் வந்து கிடையாதான். இவருக்கு பின்னாடி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய கேங்கே வந்து இருக்காங்க. அவங்களும் வந்து கஞ்சாவுக்காக வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த கஞ்சாலாம் எங்கேருந்து கிடைக்கிது இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிற அளவுக்கு அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுகிறது. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கிறாங்க, ஒரு பாலியல் கொடுமை வந்து செய்கிறாங்க. அதுவும் வந்து கர்ப்பிணி பெண்ணையும் அதுக்கு முன்னாடி நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து குழந்தைய வந்து பாலியல் கொடுமை வந்து செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியான சம்பவமாக வந்து மாறிக்கொண்டு இருக்கு. அதையும் தாண்டி இவங்க விசாரணையில் வந்து இனிமே வந்து நிறைய பெண்களுக்கு நடந்த பாலியல் கொடுமைகள் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும் இல்லாமல் இவரோட கேங்கே வந்து ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடித்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மலான பிரச்சனையாக வந்து ஆரம்பித்த இந்த ஒரு பிரச்சனை வந்து போக போக வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழகத்தில் வந்து வெடித்து கொண்டு இருக்கு. முக்கியமாக வந்து கஞ்சா போதையால் என்னென்ன பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு சம்பவத்தால் உறுதியாகி இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, வட மாநில இளைஞர்களால் நீங்கள் என்னென்ன தொந்தரவு அனுபவித்து இருக்கீங்க? ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து வட மாநில இளைஞர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஏதோ கடைக்கு போயிருப்பீங்க, அங்கே வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. நான் பெண்கள் கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னென்ன அவங்கள பார்த்தா என்னென்ன விதமான பயம் வந்து உங்களுக்கு வந்து உருவாகிறது? இல்லை அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு வந்து தப்பான விஷயங்கள் வந்து தோன்றியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எங்களோட டார்கெட் வந்து அந்த குழந்தை கிடையாது. எங்களோட டார்கெட் வந்து கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிற விஷயத்த அந்த இளைஞன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 15 நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பகுதியில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அருகில் வந்து ஒரு 10 வயது சிறுமியை பாலியல் கொடுமை செய்த இளைஞனை 14 நாட்கள் கைது செஞ்சுருக்காங்க. அந்த இளைஞன் வந்து ஒரு அதிர்ச்சியான வாக்குமூலத்தை வந்து நேற்று வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 14 நாட்களுக்கு முன்பு அந்த சிறுமியை வந்து நான் பாலியல் கொடுமை செய்தேன், ஆனால் அதுக்கு முந்தைய நாளே வந்து இன்னொரு சம்பவம் வந்து நடந்தது. ஸோ நாங்கள் பொதுவாக வந்து ஆந்திராவில் ஒரு சூலூர்பேட்டையில் இருக்க ஒரு ஹோட்டலில் வந்து பணிபுரிந்து கொண்டு இருக்கோம். என் நண்பர்கள்லாம் பணிபுரிந்து கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து லீவ் டைமில் ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் டைமில் வந்து நாங்கள் அங்கங்கே சும்மா ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுவோம், அங்கங்கே சுற்றுவோம். ஸோ அந்த மாதிரி
தான் வந்து நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து வந்தோம். ஸோ விசாரணையில் வந்து அவர் வந்து கஞ்சாவில் வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க, கஞ்சா போதை அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ கஞ்சா போதை அதிகமானதால் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம், ஆனால் வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இதே மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள் வந்து அதே இடத்துல வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். அந்த கர்ப்பிணி பெண்ணை யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அந்த கர்ப்பிணி பெண் வந்து துணிச்சலாக செயல்பட்டு ஒரு பயத்தோடையும் ஒரு அச்சத்தோடையும் வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டது, யார் நீ அப்படி இப்படி சண்டை போட்டது. ஸோ அதனால் நான் மீண்டுமே வந்து போயிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தான் மீண்டுமே வந்து அந்த குழந்தை பின்னாடியே போயிருந்தேன். அப்போ வந்து நான் கஞ்சா போதையில் வந்து இருந்தேன். அதனால தான் வந்து அந்த பெண்ணை அந்த குழந்தைய வந்து பாலியல் கொடுமை வந்து செய்தேன் அப்படிங்கிற விஷயத்த விசாரணையில் வந்து அந்த இளைஞன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் சம்பவமாக இதுக்கு முன்பு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விசாரித்து கொண்டு இருக்காங்க. ஸோ அவரை மட்டும் இல்லாமல் தொலைபேசியில் அவங்க நண்பர்கள் கிட்ட வந்து வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அந்த நண்பர்கள் யார் யார், இவர் வந்து இன்னைக்கு தான் வந்து ஒரு ஓப்பனான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஃபாலோ பண்ண ஆனால் வந்து அவங்க திட்டி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்பே வந்து பல விஷயங்களை வந்து இவங்க வந்து நடத்தியிருக்காங்க. இவங்களோட கும்பலே வந்து நடத்திருக்கு. இது வந்து ஒரு தனி மனிதன் வந்து கிடையாதான், இவருக்கு பின்னாடி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய கேங்கே வந்து இருக்காங்க. அவங்களும் வந்து கஞ்சாவுக்காக வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த கஞ்சாலாம் எங்கேருந்து கிடைக்கிது இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிற அளவுக்கு அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுகிறது. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கிறாங்க, ஒரு பாலியல் கொடுமை வந்து செய்கிறாங்க. அதுவும் வந்து கர்ப்பிணி பெண்ணையும் அதுக்கு முன்னாடி நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து குழந்தைய வந்து பாலியல் கொடுமை வந்து செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியான சம்பவமாக வந்து மாறிக்கொண்டு இருக்கு. அதையும் தாண்டி இவங்க விசாரணையில் வந்து இனிமேல் வந்து நிறைய பெண்களுக்கு நடந்த பாலியல் கொடுமைகள் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும் இல்லாமல் இவரோட கேங்கே வந்து ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடித்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மலான பிரச்சனையாக வந்து ஆரம்பித்த இந்த ஒரு பிரச்சனை வந்து போக போக வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழகத்தில் வந்து வெடித்து கொண்டு இருக்கு. முக்கியமாக வந்து கஞ்சா போதையால் என்னென்ன பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு சம்பவத்தால் உறுதியாகி இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வட மாநில இளைஞர்களால் நீங்கள் என்னென்ன தொந்தரவு அனுபவித்து இருக்கீங்க? ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து வட மாநில இளைஞர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஏதோ கடைக்கு போயிருப்பீங்க, அங்கே வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. நான் பெண்கள் கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னென்ன அவங்கள பார்த்தா என்னென்ன விதமான பயம் வந்து உங்களுக்கு வந்து உருவாகிறது? இல்லை அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு வந்து தப்பான விஷயங்கள் வந்து தோன்றியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.